காவேரி ஆறு கிருஷ்ணகிரிக்குள்ளவே போல, ஹோசூருக்குள்ளவே போல. ஹோசூருக்குள்ளவே போல. அதுக்கு நான் தலையாட்டுறேன். தலையாட்டுங்க ப்ளீஸ். மண்டையாட்டுறீங்க. காவேரி ஆறு கிருஷ்ணகிரி ஹோசூருக்குள்ளவே போல. அனந்தஜித் அறிவாளி என்ன சொல்றாருன்னா ஹோசூருக்குள்ள ஒரு டேம் கட்டணும்னு சொல்றாரு. சூப்பர் திட்டம். ஆனா ஹோசூருக்குள்ள காவேரி வரலன்றதான் ஒரே ஒரு பிரச்சனைன்னு சொல்றாங்க. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. இந்த ப்ரொபோசல் யார் கொடுத்தன்னு தெரிஞ்சா இது உண்மையா பொய்யான்னு தெரியும். 61ல காமராஜர் அடிக்கல் நாட்டிட்டாரு அந்த திட்டத்துக்கு. அடிக்கல் நாட்டினது பெருசு இல்ல. அது அடிக்கல் நாட்டினதுக்கான ப்ரூஃப் ஒகேனக்கல் இன்ஜினியர் ஆபீஸ்ல இருக்கு. அந்த ப்ரூஃப சட்டமன்றத்துல பதிவு பண்ணது திமுகவோட கூட்டணியில இருக்கக்கூடிய அண்ணன் தமிழ் அன்சாரியுடைய இந்த சட்டப்பேரவை நிகழ்ச்சியில சட்டப்பேரவை ஸ்பீச்ல பேசியிருக்காரு. படிங்கடான்னு சொன்னா யார் தற்கொலையும் தெரியாம அந்த ஸ்பீச் அங்க இருக்கு. காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராசிமணல் அருகே ஒரு அணையை கட்டலாம் என்று அடிக்கல் நட்டினார். அதுக்கான ஆதாரம் இப்போதும் ஒகேனக்கலில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மின்சார வாரிய அலுவலக கட்டடத்தில் இருக்கிறது. இத காமராஜர் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்காரு. காவிரி வரலன்னா காமராஜர் மட்டும் எப்ப அடிக்கல் நாட்டுவாரு? அடிக்கல் நாட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க செய்யவே இல்லை. திருட்டு பசங்க நீங்க தாண்டா தற்கூரி கிருஷ்ணகிரிக்குள்ள காவேரி வருது. இதுக்கு ப்ரூஃப் காமராஜர், தமிமுன் அன்சாரி, மற்றது போய் ஒழுங்காப்படி சாட்ஜிடி நம்பி ஏமாறாங்க. தமிழினத்துக்கு பண்ண விரோதமான சதி இது. இதை மறைக்க தானே இந்த பிரச்சனை பேசினாலும் எல்லாரும் தடுத்துக்கிட்டு இருக்கீங்க. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமையில் ஒரு கேஸ் போடுறாங்க. கலைஞரும் இந்திரா காந்தி அம்மாவும் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ் எதிர்க்கிறதுக்காக இங்க கூட்டணி அமைக்கிறாங்க. நின்னு தான் 71ல கலைஞர் ஜெயிக்கிறார். ஒரு கேஸ் போட்டார்ல 70ல சுப்ரீம் கோர்ட்ல, அந்த கேஸை வித்ட்ரா பண்றாரு. பெரிய சதின்னு நான் கேட்கிற இடம் எதுனா 2009ல அன்றைய துணை முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் ஒரு சைன் பண்றாரு. காவிரி டெல்டா பகுதியில் ஹைட்ரோ கார்பன் இங்கிருந்து எடுக்கிறதுக்கு என்ன வழின்னு பாருங்கன்னு ஒரு ஃபீசிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு சைன் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா கேட்கும்போது ஐயோ அது என்னன்னே தெரியாம கையெழுத்து போட்டுன்னு வேற சொன்னாரு. மீட்டேன்ல கோடிக்கணக்கில் கமிஷன் வாங்குறதுக்கு கையெழுத்து போட்டீங்க. இதை விட துரோகம் என்ன வேணும் ஸ்டாலினுக்கு? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? இந்த டைம் பீரியட்ல நம்ம கேஸ் கொடுத்து கண்ணாமூச்சி ஆடிட்டு இருந்தோம்ல, 3 அணையை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நீ எத்தனை டேம் கட்டின எனக்கு லிஸ்ட் கொடு. அவங்க செக் டேம்ஸ் கட்டிருக்கேன். செக் டேம்ஸ் வச்சுட்டு என்ன பண்றது? நான் ஏதாவது சொல்லிடுவேன். நீங்க நல்லவங்களா செக் டேம் கட்டிங்களா, ஏன் டேம் கட்டல? ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட்டா கேட்கிறேன். இந்த 2 இடம் ப்ரொபோசல் இருக்கு. நேஷனல் ஹைடல் பவர் ஸ்டேஷன் அந்த கார்பரேஷன் கமிஷன் கொடுத்து வச்சிருக்கான். நம்மளுடைய ராசி மணலும் அதுக்கு அடுத்து வந்திருக்கக்கூடிய ஒகேனக்கலும் ஏன் கட்டல? 2005 ஆட்சி முடியறதுக்குள்ள நீ எனக்கு தண்ணி கொடுத்துட்டு தான் போகணும்னு பாஜக வாங்க முடியாதா? இல்ல 2004 அலையன்ஸ் பேசும்போதே எனக்கு தண்ணி முக்கியம், இந்த இடத்துல 2 டேமை கட்டு ஒகேனக்கல், இதை யார் கேட்டிருக்கணும்? ஏன் கேட்கல? அப்ப நான் சொல்றேன், நீங்க நிஜமாவே தமிழகத்தை ஒரு ட்ரை மாநிலம் மாத்திக்கூடாது நீங்க நினைக்கலன்னு நான் ஏன் ஒத்துக்கணும்? நீ ப்ரூவ் பண்ணு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். அதுல மேகதாது பிரச்சனை பத்தி இன்னைக்கு பேசியிருந்தாரு. அப்போ டைரக்டா ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. நீங்க ஒழுங்கா வாதாடுனா இந்த பிரச்சனை வந்திருந்திருக்குமா, நீங்க தான் அதை கேர்லெஸ்ஸா விட்டுட்டீங்க அப்படின்னு மேலோட்டமா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. நம்ம லாஸ்ட் டைமே இதை பத்தி கொஞ்சம் விஷயங்கள் பேசணும். அப்படியே கண்டினியூவா சில விஷயங்கள் இது சம்பந்தமா பேசணும்னு நினைக்கிறேன். அதுல இருந்து தொடங்கலாம். ஸோ மேகதாது கம் டு தி பாயிண்ட். இப்போ இந்த எனக்கு இதுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசணும் இதை பற்றி. இதுலேயே பேசலாம் சரியா இருக்குமா, இல்லை தனியாக இதுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ பண்ணிக்கிறீங்களான்னு நீங்கள் பார்த்துக்கங்க. கண்டிப்பாக இது தனியாக தான் போகுது. நான் இப்போவே சொல்லிடுறேன். சொல்கிறீங்க ஓகே. அப்போ இது அடுத்த வீடியோக்கு இது ப்ரொமோவாகவே நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ போன வாட்டி முதல்ல அண்ணன் பேசுனதுக்கு வருவோம். இந்த மேகதாது இஷ்யூ அப்படின்றது நீங்கள் சும்மா அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு அரசியல் கிமிக் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு. அது மாதிரி களத்தில் ஒரு பிரச்சனையை பேர்னிங்காகவே வச்சுக்கிறது மாநில அரசுகளுக்கு, இந்த மாதிரி மாநில அரசுகளுக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. இந்த ஓட் போலரைசேஷனுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய வரலாறே இருக்குது. முதல்ல அந்த பிரச்சனைக்கு நம்ம மேலே கேட்ட ஒரு கேள்வி, நீங்கள் எந்த கேள்வி கேட்குறீங்கன்னு தெரியும், அந்த வீடியோ சேர்த்து நாங்கள் போடுறோம். அந்த கேள்விக்கு நான் முதல்ல பதில் சொல்லுறேன். அடிப்படையில் நம்மளை கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, காவேரி ஆறு கிருஷ்ணகிரிக்குள்ளவே போல, ஹோசூருக்குள்ளவே போல. அதுக்கு நான் தலையாட்டுறேன். தலையாட்டுங்க ப்ளீஸ். மண்டையாட்டுறீங்க. காவேரி ஆறு கிருஷ்ணகிரி ஹோசூருக்குள்ளவே போல. அனந்தஜித் அறிவாளி என்ன சொல்றாருன்னா ஹோசூருக்குள்ள ஒரு டேமை கட்டணும்னு சொல்றாரு. சூப்பர் திட்டம். ஆனா ஹோசூருக்குள்ள காவேரி வரலன்றதான் ஒரே ஒரு பிரச்சனைன்னு சொல்றாங்க. யாரா சொன்னது உங்களுக்கு இந்த டேட்டாவை? முதல்ல நாங்கள் சொன்னது ஹோசூர் பக்கத்தில், அது ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டின்றதால ரெஃபரன்ஸுக்கு தான் அதை எடுத்தோம். இந்த கர்நாடகாவில் வரக்கூடிய இந்த மேகதாது இஷ்யூக்கு நிறைய தீர்வு இருக்குது. நம்ம ஹோசூர் பக்கத்துலேயே அந்த டேம் கட்டுறதுக்கே ஒரு வயபிள் சொல்யூஷன் ஒன்று இருக்குது. ரீசெண்டாக நான் அது கூட படித்தேன். சாட் ஜிபிடியில் போயிட்டு காவேரி தமிழ்நாட்டோட எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வழியாக போகுதுன்னு கேட்டால் சாட் ஜிபிடி என்ன பண்ணுது,
இட் இஸ் ஸ்டார்டிங் வித் தர்மபுரி. ஒகேனக்கலை மீன் பண்ணி அது தர்மபுரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் பூம்புகாரில் முடிக்குது டெல்டாவில். ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் காவேரி கிருஷ்ணகிரிக்குள்ளே வருது. காவேரி கிருஷ்ணகிரியை கட் பண்ணுற இடம், அந்த தாலுக்கா பேர் அஞ்சேட்டின்னு ஒரு கிராமம். அந்த அஞ்சேட்டின்ற இடம் கிருஷ்ணகிரியோட சவுத் வெஸ்ட் பார்டர் தாலுக்கு. இதெல்லாம் போய் மேப்பில் தேசி பாருங்கடா, படிங்கடா. அது அந்த பார்டரை கட் பண்ணி வருது. அந்த இடத்துக்கு பக்கத்தில் காவேரி ட்ரையல் ட்ரெக்கிங்னு ஒரு இடம் இருக்குது. அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்குது. நான் இது சம்மந்தமான எல்லா வீடியோஸ் அண்ட் மேப்ஸ் தரேன், நீங்கள் போடுங்க கூட. அந்த காவிரி ட்ரையல் எடுத்து வச்சிருக்கீங்க, ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. அது என்னன்னா அது ஒரு ட்ரையல் மாதிரி. அந்த அஞ்சேட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 3000 அடி அகலத்துக்கு நதி பாயுது. 1 கிலோமீட்டர் டெக்னிக்கலி சம் 980 மீட்டர்ஸ் வித்து. மேகதாது பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடிக்குள்ளே தான் வித்து. 10 to 150 அடி தான் மேக்ஸிமம் வித்து. நம்ம இது அந்த டீட்டெயிலாக பேசும்போது நான் சொல்கிறேன். இந்த இடம் ஒரு பெரிய அகலமான ஒரு இடமா வந்துகிட்டு இருக்கு. இதோட ட்ரையல்ஸ் இருக்கும்ல, சில வழிபாதைகள் கொஞ்சம் தகர்ந்து வர்றது. அந்த இடத்துல வந்து நம்ம சொன்ன அந்த ராசி மணல்ன்ற இடம் வந்து ஒரு மணல் திட்டு. அந்த தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் பண்ணுறதே இந்த ராசி மணல்ன்ற ஊர். எடுத்து வந்து மணல் திட்டை வந்து டெபாசிட் பண்ணுது. அந்த இடம் தான் ட்ரெக்கிங் போகிறதுக்கு ஒரு அழகான இடம். ஒரு 7 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் போய் ஒரு 7 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் வரலாம். இப்போ என்ன ப்ரொபோசல் இருக்குன்னா, இந்த ப்ரொபோசல் யார் கொடுத்தன்னு தெரிஞ்சா இது உண்மையா போயான்னு தெரியும். ஆமா, 61ல காமராஜர் வந்து அடிக்கல் நாட்டிட்டாரு அந்த திட்டத்துக்கு. அடிக்கல் நாட்டினது பெருசு இல்ல, அது அடிக்கல் நாட்டினதுக்கான ப்ரூஃப் ஒகேனக்கல் இன்ஜினியர் ஆபீஸ்ல இருக்கு. அந்த ப்ரூஃபை வந்து சட்டமன்றத்தில் பதிவு பண்ணது திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணன் தமிழ் அன்சாரியுடைய சட்டப்பேரவை ஸ்பீச்ல படிங்கடா படிங்கடான்னு சொன்னா யார் தற்கொலையும் தெரியாம அந்த ஸ்பீச் அங்க இருக்கு. இதுல என்ன பாயிண்ட், இதோட சேர்த்து போடுங்க, தயவு செய்து போடுங்க. காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்த போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராசிமணல் அருகே ஒரு அணையை கட்டலாம் என்று அடிக்கல் நட்டினார். அதற்கான ஆதாரம் இப்போதும் ஒகேனக்கலில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மின்சார வாரிய அலுவலக கட்டிடத்திலே இருக்கிறது. 1961ல காமராஜர் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்காரு. இமீடியட்டா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அது ரொம்ப டெக்னிக்கலா கஷ்டமா இருக்கு. தே வர் லுக்கிங் ஃபார் சம் feasible டெக்னாலஜி. அதுக்குள்ள ஆட்சி மாற்றம் வருது, முதல்வர் மாறுறாரு. அதுக்கப்புறம் திட்டம் கடப்புல போடப்படுது. இப்போ வரைக்கும் கடப்புல போடப்பட்டிருக்கு. பட்ஜெட்டை முடிச்சிட்டு நான் வேற ஒரு பஞ்சாயத்துக்கு வரேன். இப்போ வரைக்கும் வந்துட்டு அங்க இருக்க விவசாய பெருமக்கள் வந்து ஒவ்வொரு ஆட்சி வரும்போதும் வந்து போராட்டம் பண்றாங்க, இது சம்பந்தமா பேசுறாங்க, அந்த அணையை கட்டுங்கன்னு சொல்றாங்க. 2025 அக்டோபர் வரை, கடந்த 8 மாசத்துக்கு முன்னாடி வரை நிலைமை இது. இப்போ இந்த இடத்த ஹோல்ட் பண்ணுவோம். இப்போ இந்த டேம் அங்கே வந்திருக்கு. அந்த டேம் வர்றதுக்கான ப்ரொபோசல் இருக்கு. இதை காமராஜர் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்காரு. காவிரி வரலன்னா காமராஜர் மட்டும் எப்போ அடிக்கல் நாட்டுவார்? அடிக்கல் நாட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க செய்யவே இல்லை, திருட்டு பசங்க. அதை அப்படியே தாண்டி வந்து இன்னைக்கு இங்கே நிற்கிது. அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதை சட்டமன்றத்தில் ப்ரூவ் போட்டிருக்கீங்க. இது வரைக்கும் சொல்லி முடிச்சா ராசி மணலுக்குள்ள காவிரி வருது. ராசி மணல் என்பது கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு உட்பட்ட தேன்கனிக்கோட்டை தாலுகா உட்பட்டது. நான் சொன்ன அந்த அஞ்சேட்டி தாலுகாவுக்கும் இந்த ராசி மணலுக்கும் கரெக்டாக 30 கிலோமீட்டர். தேன்கனிக்கோட்டை, ராசி மணல், அஞ்சேட்டி அப்படியே போச்சுன்னா தருமபுரிக்குள்ளே போய் ஒகேனக்கலுக்கு மேலே ராசி மணலுக்கு மேலே மேகதாது. இதுதான் இதோட ஜியாகிரபிக்கல் லொகேஷன். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு ப்ரூவ் இஸ், நீங்கள் தாண்டா தற்கூரி கிருஷ்ணகிரிக்குள்ளே காவேரி வருது. இதுக்கு ப்ரூஃப் காமராஜர், தமிழ் அன்சாரி, மற்றது போய் ஒழுங்காப்படி சாட்ஜிடி நம்ம ஏமாறாத டாட். ஆனால் இதை இதோடு விட்டுலான்னு நான் நினச்சேன். இதை படிக்கும்போது சில விஷயம் தெரிய வந்தது. இதை எடுத்து பேசுனாதான் ஏன் இவனுங்க இதுக்கு இவ்வளோ பதறானுங்கன்னு நமக்கு தெரியும். இவனுங்களுக்கு என்ன பிரச்சனைனா, எதுக்கு திடீர்னு ஒருத்தர் ராசிமணல் எடுத்து பேசுகிறான் அப்படின்னும் போது ஒரு பதட்டம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, சில பேர் வந்து சட்டப்பேரவையில அவர் பேசும்போதே உருவாயிருக்க வேண்டியதானே. அப்ப வந்து அந்த இடத்துல மூடி புதைச்சிட்டாங்க. அந்த இடத்துல அவங்க இப்பதான் பண்றாங்க. எப்பயுமே இந்த மாதிரி யாராவது பேசுனாங்கன்னா, நான் திரும்ப சொல்றேன், அண்ணன் தமிழ் அன்சாரி ஒரு நல்ல தலைவர். அண்ணன் திருமா மாதிரி நம்மளுடைய காங்கிரஸ் கூட்டணி, கம்யூனிஸ்ட், ஐஎம்எல் கட்சி போன்ற நல்லது மக்களுக்கு நினைக்கணுன்ற ஒரு தலைவர். அவர் அந்த இடத்துல இருக்கிற சாய்ஸ் எடுத்துக்கிறார், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இது போன்ற தலைவர்களை சைட்லைன் பண்ணுறதும் மறைக்கிறதும் அன்னோட்டிஸ்டாக மாற்றுறதும் தான் திமுகவோட சதி. ஏன் இந்த சதின்ற வார்த்தையை சொல்கிறேன்னா, இந்த காவிரி எபிசோட கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணுன்றதுக்காக. இந்த காவிரி எபிசோடு நம்ம நினைக்கிற மாதிரி 2013, 2007, 1990 ஆரம்பித்த பிரச்சனை கிடையாது. மெட்ராஸ் பிரசிடென்சியா இருக்கும்போதே ஆரம்பிச்சது. மச் பிஃபோர் 1892. 1892ல அன்னைக்கு மைசூர் பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக இருக்குது. ராஜாங்கள் ஆண்ட இளவரசரோட ஸ்டேட்டாக இருக்குது. இப்போ இது என்ன ஆகுது, இவங்க இடத்துல வந்து டேம் கட்டணும்னு கேட்குறாரு கிருஷ்ணராஜ உடையார்.
ராஜா. ஏன்னா நான் தண்ணியை தேக்கி வச்சு பாசனம் பண்ண போகிறேன், விவசாயம் பண்ண போகிறேன், தண்ணி கொடுக்க போகிறேன்றார். அப்போ பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்க, மெட்ராஸ் ஸ்டேட்டோட கவர்னரு, அப்படிலாம் பண்ண முடியாது, நாங்கள் வந்து லோயர் ரிப்பேரியன் ஸ்டேட்டு, எங்களுக்கு தான் தண்ணி வரணும், உன் இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது, எங்களை கேட்காம நீ கட்டக்கூடாதுன்னு ஒரு வெர்டிக்டை வாங்கி அதை தடை பண்ணுறாரு. 1892 ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க ரெண்டு பேரும். அந்த அக்ரிமெண்ட் படி மைசூர் ஸ்டேட்டு எந்த காரணத்துக்கு தமிழ்நாடோட பர்மிஷன் வாங்காமல் எந்த ஒரு அணையும் கட்டக்கூடாது, நீர்த்தேக்கமும் கட்டக்கூடாதுன்னு சொல்லி புள்ளி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவர் உருண்டு புரண்டு போராடி 1911 வாக்கில் பர்மிஷன் வாங்குறார். அந்த பர்மிஷனை கேட்டு இந்த மாதிரி நான் ஒரு டேம் கட்டுறேன்னு சொல்லி அந்த டேமை சரி கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி அவர் காசுல ஒரு டேம் கட்டுறாரு. அதுதான் கேஆர்எஸ் டேம், கிருஷ்ணராஜசாகர் டேம், காவேரியில் இருக்குது கர்நாடகாவில். நீ ஒரு டேம் கட்டிக்கிறல்ல, நாங்களும் ஒரு டேம் கட்டுவோம்னு சொல்லி சேலமில் மேட்டூர் டேம்னு ஒன்று இங்கே ஜார்ஜ் ஸ்டான்லி கட்டுறாரு. அதனால தான் அந்த டேம் பேர் ஸ்டான்லி ரிசர்வாயர். அந்த டேமை கட்டுறாங்க. அவருக்கு ஒரு டேம் கட்டிக்கிட்டாரு, நமக்கு ஒரு டேம் கட்டிக்கிட்டோம். இப்போ 1924 இந்த டேமுங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு ஓப்பன் ஆக போகும்போது ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் 50 வருஷத்துக்கான ஒரு அக்ரிமெண்ட். 1924 74 வரைக்கும் இந்த அக்ரிமெண்ட்டில் எந்த மாற்றமும் வரக்கூடாது. புதுசாக நீங்கள் எந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணக்கூடாது, ஒருத்தர் பெர்மிஷன் இல்லாமல் இன்னொருத்தர் எதுவும் பண்ணக்கூடாது. இன்னைக்கு எவ்வளோ ரிவர் ஷேரிங் இருக்கோ அது அப்படியே இருக்கணும். அந்த ரிவர் ஷேரிங் டீட்டெயில்ஸ் என்னென்னா, தமிழகத்துக்கும் பாண்டிச்சேரிக்கும் 75% வாட்டர் போகணும். காவிரியில் வரக்கூடிய தண்ணியில் 75% தமிழக பாண்டிச்சேரிக்கு, 23% மட்டுமே மைசூருக்கு, 2% கொச்சின் ட்ரிவான்கோர் சமஸ்தானத்துக்கு. அன்னைக்கு கேரளாவும் கிடையாது, கர்நாடகாவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. எவ்ரி திங் வாஸ் குட். தமிழகத்தில் காமராஜர்னு ஒரு நல்ல சிறந்த முதல்வர் வராரு, 2 டேம் கட்டுறாரு. 1955 பவானியில் பவானி சாகர் டேம்னு ஒன்று கட்டுறாரு. 1957 அமராவதியில் ஒரு டேம் கட்டுறாரு. இந்த 2 டேமையும் கட்டிட்டு அதோட தொடர்ச்சியாக தான் 1961 ராசிமணலில் ஒரு டேம் கட்டுறதுக்கு காமராஜர் போய் அடிக்கல் நாட்டுறாரு. அதுக்குள்ளே ப்ராசஸ் டைட் ஆகுது, அது பண்ணுறதுக்கு டெக்னிக்காலிட்டிஸ் தேவைப்படுது, ஆட்சி மாறுது. இது இப்படியே போகுது. அறிஞர் அண்ணா இருந்திருந்தா இதெல்லாம் சரியா இருந்திருக்கும். என்ன நடக்குதுன்னா, அறிஞர் அண்ணாவும் மறையிறார், காமராஜர் பவர்ல இல்லை. 1970 இந்த 74 அக்ரிமெண்ட் முடிய போகுது, கேஸ் வருது. 74 இந்த அக்ரிமெண்ட் முடிய போகுது. இதை ப்ராப்பராக ரினியூவல் பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஒரு கேஸ் போடுறாங்க. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமையில் ஒரு கேஸ் போடுறாங்க. கேஸ் போடும்போது கர்நாடகாவில் காங்கிரஸில் பிரச்சனை. காங்கிரஸ் 2ஆக பிரியுது, ஒன்று இந்திரா காங்கிரஸ், இன்னொன்று ஸ்தாபன காங்கிரஸ். அப்போ என்ன ஆகுது, காங்கிரஸை கன்சல்டேட் பண்ணுறதுக்காக காங்கிரஸ் தலைவர் கர்நாடகா மைசூர் என்ன பண்ணுறாங்க, மைசூர் ஸ்டேட் பிகம்ஸ் கர்நாடகா. லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க, வாட்டர் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. இதே நேரத்தில் 1971 கலைஞரும் இந்திரா காந்தி அம்மாவும் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ் எதிர்க்கிறதுக்காக இங்கே கூட்டணி அமைக்கிறாங்க. அந்த கூட்டணியில் வெறும் 9 சீட்டு தான் வாங்குறாங்க எம்பியில். எம்எல்ஏ ஒரு அதாவது அசம்பிளி எலெக்ஷனில் ஒரு சீட்டு கூட வாங்கலை இந்திரா காங்கிரஸ். ஆனால் கூட்டணியாக நிற்கிறாங்க. நின்று தான் 71 கலைஞர் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சோன்னு என்ன பண்ணுறாரு, ஒரு கேஸ் போட்டார்ல 70 சுப்ரீம் கோர்ட்டில், அந்த கேஸை விட்ரா பண்ணுறாரு. விட்ரா பண்ணோடனே விவசாயிங்க இருப்பாங்களே, டெல்டா விவசாயிங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பேராணை கோர்றாங்க, ரிட்டு ஒன்று போடுறாங்க. அந்த ரிட்டு என்ன பண்ணுறாரு, அவங்கள என்ன மாதிரி கோயஷன் பண்ணாங்களா இல்லை ஏதாவது ஏமாற்றி பர்சியூட் பண்ணி வாங்கினாங்களான்னு தெரில, இந்த பல பேர் ரிட்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கர்நாடகாவில் அணை கட்ட ஆரம்பிக்கிறாங்க, அதை தடுக்கணும், இந்த அக்ரிமெண்ட் ஆக்டிவில் இருக்குது, அடுத்த அக்ரிமெண்ட்டை போடணும், தமிழகத்தோட நீராதத்தை கெடுக்கக்கூடாதுன்னு அவ்வளோ கேஸ் போடுறாங்க. எல்லா கேஸும் கிடப்பில் கிடக்கு. 75 இந்த எல்லா கேஸையும் விட்ரா பண்ண வைக்கிறாங்க. தமிழக அரசு விவசாயிகள் போட்ட பேராணைக்கு கேட்டு போட்ட அந்த ரிட்டிக் பெட்டிஷன்ஸ் எல்லாத்தையும் விட்ரா பண்ண வைக்கிறாங்க. 1975 தமிழக அரசு சார்பாவோ தமிழ் மக்கள் சார்பாவோ எந்த கேஸுமே இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் இந்த நீர் பிரச்சனைக்கு. இப்படியே விட்டுட்டாங்க. இவங்க எதை நினச்சி பண்ணாங்கன்னு கேட்டால் பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸ்னு ஒரு வார்த்தை வருது புக்குங்களில். என்னடா அந்த பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸ்னு பார்த்தா, அம்மா தாயே ஏன் ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணிடாதுன்றது தான் அந்த பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸ். விட்டாங்களா? ஜனவரி 1976 திமுகவின் ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. டிஸ்மிஸ் செஞ்ச கையோட இந்த பிரச்சனை அப்படியே மூடி மறைக்கப்படுது. இதுக்கு நடுவில் கர்நாடகா 3 அணையை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைம் பீரியடில் நம்ம கேஸ் கொடுத்து கண்ணாம்பூச்சி ஆடிட்டு இருந்தோம்ல, 3 அணையை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. 1974 கபினியில் ஒரு அணையை கட்டி திறந்துடுறாங்க. 1979 ஹேமாவதியில் ஒரு அணையை கட்டி திறந்துடுறாங்க. 1982 ஹராங்கிலையும் ஒரு அணையை கட்டி திறந்துடுறாங்க.
இது எல்லாமே என்னென்னா ரொம்ப டெக்னிக்கலாக காவேரி மேலே கட்டாமல் காவேரிக்கான ட்ரிபியூட்ரிஸ் இருக்கும்ல, துணை நதிகள், அதுதான் வந்து காவேரிக்கான வாட்டர் ஃப்ளோ கொடுக்கும். அதுக்கு மேலே அந்த டேம்ஸை கட்டுறாங்க. இது என்னென்ன பண்ணுதுன்னா, கபினியில் கட்டின அணை வந்து மைசூரோட தண்ணி தேவையை பார்த்துக்கும். ஹேமாவதியில் கட்டின டேம் வந்து ஹாசன் மாந்தியா மாவட்டங்களை பார்த்துக்கும். அதுக்கு அடுத்தது ஹராங்கியில் கட்டின டேம் வந்து கொடகோட தண்ணி தேவையை பார்த்துக்கும். ஸோ அந்த ஃப்ளோ இருக்குது பாருங்கள், முதல்ல கொடகு வரும், அதுக்கப்புறம் இந்த ஹாசன் மாந்தியா மாவட்டங்கள் வரும், மைசூர் வரும், கடைசியாக பெங்களூர் வரும், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளே வரும் காவேரி. ஸோ ஒரு இடத்துலையும் செக் போட்டுக்கிட்டே வந்திருக்கிறாங்க தண்ணி நமக்கு கிடைக்காத மாதிரி. இப்போ என்ன ஆகுது, இந்த தண்ணி பிரச்சனையில் நம்ம கண்டுக்காமல் அரசியல் பண்ணிட்டு விட்ட காலத்தில் தமிழகத்துடைய நீர் ஆதாரங்கள் பெருசாக பாதிக்கப்படுது. தமிழகத்தில் இன்னைக்கு கூட 3 மில்லியன் ஏக்கர் 30 லட்சம் ஏக்கர் காவிரி பாசனத்தில் இருக்குது. ஆனால் தண்ணியை குறைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ப்ரொட்டஸ்ட் பெருசாகுது. 1986 தான் திரும்ப தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் எடுத்துகிட்டு போகுது. 70 போட்ட கேஸ் 86 வரைக்கும் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் விட்ரா பண்ணிட்டு கம்முன்னு உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்கீங்க. தமிழினத்துக்கு பண்ண விரோதமான சதி இது. இதை மறைக்க தானே இந்த பிரச்சனையை பேசினாலும் எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. 15-16 வருஷம் கிடப்பில் போட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன பிறகு சுப்ரீம் கோர்ட் 4 வருஷம் விசாரித்து 1990 ஒரு வெர்டிக்ட் கொடுக்குறாங்க. என்னென்னா, காவிரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல்னு ஒன்று ஆரம்பிங்க, காவிரி நீருக்கான ஒரு ஆணையம் அமைச்சு தரோன்னு சொல்லி அந்த ஆணையம் 17 வருஷம் வேலை செய்கிறாங்க. நல்ல இந்த இடத்தை நோட் பண்ணுங்கள், 17 வருஷம் ரிப்போர்ட் எடுத்து 2007 ஃபைனல் வெர்டிக்ட் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் தமிழகத்துக்கு 418 டிஎம்சி 19 டிஎம்சி தண்ணி, கர்நாடகத்துக்கு 270 டிஎம்சி தண்ணி, கேரளாவுக்கு 30 டிஎம்சி தண்ணி, புதுச்சேரிக்கு 7 டிஎம்சி தண்ணின்னு. எப்போ 2007 இந்த வெர்டிக்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா 2013 வரைக்கும் இது அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. ஏன் 2007 வந்த வெர்டிக்ட் 2013 வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல? அது வரைக்கும் இந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம உட்காந்துருக்கோம். தண்ணி வரணும், 420 டிஎம்சி தண்ணி வரணும், வரவே கிடையாது. இப்போ 2013 இவங்க ஆணை விட்ட உடனே என்ன பண்ணுறாங்க, திரும்ப சுப்ரீம் கோர்ட்டு கேஸ் போகிறாங்க. கேஸ் போனோடனே அந்த கேஸ் 5 வருஷம் நடந்து 2018 ஃபைனல் வெர்டிக்ட் கொடுக்குறாங்க. இதுலையும் திரும்ப ஒரு 14.25 டிஎம்சியை குறைச்சி தமிழகத்துக்கு 404.75 டிஎம்சியும், கர்நாடகாவுக்கு 284.25 டிஎம்சியும், திரும்ப கேரளாவுக்கு 30, புதுச்சேரிக்கு 7 டிஎம்சியும் ப்ராமிஸ் பண்ணி அந்த வெர்டிக்ட் முடியுது 2018. இது முடிஞ்சு நமக்கு வரும்போது 2021 அவன் அடுத்தது வந்து நிற்கிறான், மேகதாது கட்டணும்னு. இந்த மேகதாது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஹைட்ரோ பவர் கார்பரேஷன் வந்து 4 வந்து இந்த மாதிரி பவர் செக்டர் டேமுக்காக ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. அது 1998 சம்மந்தமாக நடந்திருக்கு. ஒன்று சிவசமுத்திரம், அடுத்தது மேகதாது, 3வது ராசிமணல், 4வது ஒகேனக்கல். ராசிமணலுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ அடிங்கடா. ஸோ அந்த 4 டேமையும் அவங்க ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் 200, 360, 400, 480 மெகாவாட் கரண்ட் உற்பத்தி பண்ண முடியும்னு. இப்போ அவன் அதை ப்ரொபோசலாக தான் கொண்டு வந்து 2021 வைக்கிறான். நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை போடுறோம். சுப்ரீம் கோர்ட்டு இது ஒன்றுமே நீங்கள் இன்னும் கிளாரிட்டி வரலை, இதில் நிறைய வேலை இருக்குது, இதுக்குள்ளே தூக்கிட்டு வந்து நிற்கிறீங்களேன்றாங்க. இந்த திராவிட மாடல் அரசு இதை வச்சு அரசியல் பண்ணுது. இதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ராசிமணலை பற்றி பேசவே கிடையாது. இப்படியே இதை ஓரங்கட்டி கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி தாவேக்கு அரசாங்கம் வந்து நிற்கிது. திரும்ப இந்த மேகதாது பிரச்சனை வருது. இப்போ கூட அந்த ராசிமணலை பற்றி பேசலான்னு யாருக்கும் தோணலை. தமிழக அரசுக்கு இந்த ப்ரப்போசல் வருது, அதை தான் எடுத்து நம்ம முன்ன வைக்கிறோம். உடனே இதை மூடி மறைக்கிறதுக்காக நமக்கு தற்கூரி பிராண்டு குத்துறதுக்கு வேலை நடக்குது. இதுக்குள்ள ஒரு பெரிய சதி. லாஸ்ட்டாக ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுறேன். இதில் பெரிய சதின்னு நான் கேட்குற இடம் எதுனா, இந்த தண்ணி டெல்டா மாவட்டத்துக்கு போகணும், டெல்டா மாவட்டத்தில் விவசாயம் நடக்கணும். இதுதான் பிரச்சனை, இதுதான் நம்மளுடைய அடிப்படை தேவை. 2009 அன்றைய துணை முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் ஒரு சைன் பண்ணுறாரு, காவிரி டெல்டா பகுதியில் ஒரு ஃபீசிபிலிட்டி டெஸ்ட் எடுங்க, ஹைட்ரோ கார்பன் இங்கேருந்து எடுக்கிறதுக்கு என்ன வழின்னு பாருங்கன்னு ஒரு ஃபீசிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு சைன் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா கேட்கும்போது ஐயோ அது என்னன்னே தெரியாம கையெழுத்து போட்டுன்னு வேற சொன்னாரு. மீட்டேன்ல கோடிக்கணக்கில் கமிஷன் வாங்குறதுக்கு கையெழுத்து போட்டீங்க. இதை விட துரோகம் என்ன வேணும் ஸ்டாலினுக்கு? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? என் கேள்வி என்னன்னா, காவிரியில ஒழுங்கா தண்ணி வந்தா, அங்க விவசாயம் நல்லபடியா நடந்தா, எந்த விவசாயம் கடனுக்குள்ள போக மாட்டான், எவனும் நிலத்தை வித்துட்டு போக மாட்டான், எவனும் நாளைக்கு நீ ஹைட்ரோ கார்பன் எடுக்க போறீன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒத்து போக மாட்டான். அது நடக்கக்கூடாதுன்னு தான் நீங்க 30 வருஷமா தண்ணியை வாங்காம, தண்ணியை திறந்து விட வைக்காம, கேஸ் போடாமல் கம்முன்னு உட்காந்து அரசியல் பண்ணிட்டு 2009 நீங்கள் உட்காந்துக்கிட்டு இந்த இடத்துல ஃபீசிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்களா மிஸ்டர் ஸ்டாலின்? கேள்வி 1.
நம்ம வந்துட்டு இதை சொல்லும் பொழுது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டா இருக்குங்கிறத அவங்க தரப்புல சொல்லுவாங்க. கண்டிப்பா வந்து 2009ல் அதுக்கு அவரே வந்துட்டு நான் தெரியாம போட்டேன். ஏன்னா ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக நிறைய போராட்டம் நடந்தது. அப்போ வந்து அப்பயே திமுக அரசாங்கத்து மேல வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கும் பொழுது எங்களுக்கு இது தெரியாது, தெரியாம போட்டோங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அது எப்படி நம்ம வந்து ஒரு குற்றச்சாட்டு பெருசா வைக்க முடியும்? 30 வருஷமா ஒண்ணுமே பண்ணல, நீங்க வந்து தண்ணி விடாம இந்த இடத்த வந்துட்டு வறட்சியாக்கி ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கான முயற்சியா தான் நீங்க பண்றீங்க. எப்படி இது நம்ம அபாண்ட குற்றச்சாட்டால இருக்குது? வாழ்த்துக்கள். இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன். 1998லேருந்து 2014 வரைக்கும் இந்தியாவோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஒன்றிய அரசோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ அதோட பாட்டை அதை கலையாமல் பார்த்துக்கிட்டது யார்? 98லேருந்து 2004 வரைக்கும் பாஜக அரசை தோளில் தாங்கி காப்பாற்றினது யார்? இதே திமுக. 2004லேருந்து 2014 வரைக்கும் யூபி அரசாங்கத்தை காப்பாற்றி கொண்டு வந்து வச்சது யார்? டிஸ்பைட் ஆஃப் ஆல் த அலிகேஷன்ஸ். இவங்களுடைய மகள் திஹார் சிறை சென்ற போது அந்த ஆட்சி கவிழாம பார்த்துக்கிட்டது யாரு? இந்த 15, இங்கே ஒரு 15, அங்கே ஒரு 2, 14 வருஷம், 16 வருஷத்தில் தமிழகத்தோட நீர்நிலை எனக்கு கொடுத்தா தான் நான் ஆட்சியில் பங்கு தொடருவேன்னு சொல்லி கேட்கறது யார் மறுத்தா? எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. நம்ம பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்லேருந்து நமக்கு காவிரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் கொடுத்துட்டான். ட்ரிபியூனல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். எனக்கு இம்மீடியட்டாக வரணும். 2005 ஆட்சி முடியறதுக்குள்ள நீ எனக்கு தண்ணி கொடுத்துட்டு தான் போகணும்னு பாஜக வாங்க முடியாதா? இல்லை 2004 அலையன்ஸ் பேசும்போதே எனக்கு தண்ணி முக்கியம், என் விவசாயிகளுக்கு தண்ணி முக்கியம், எங்களோட தண்ணி வந்து ஆகணும், இந்த இடத்துல 2 டேமை கட்டு ஒகேனக்கல், இதை யார் கேட்டிருக்கணும்? ஏன் கேட்கல? அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் நிஜமாவே தமிழகத்தை வந்து ஒரு ட்ரை மாநிலம் மாற்றிக்கூடாது நீங்கள் நினைக்கலன்னு நான் ஏன் ஒத்துக்கணும்? நீ ப்ரூவ் பண்ணு, நான் அலிகேஷன் தான் வைப்பேன். எப்படி 15 வருஷம் கேஸ் நடத்தாமல் இருப்பீங்க? திரும்ப அதிமுக வந்து தான் கேஸ் போட்டிருக்கு. 2007 போட்ட வெர்டிக்ட், ட்ரிபியூனல் வெர்டிக்ட் நீங்கள் வெளியிடவே இல்லை. அந்த அம்மா வந்து போராடி அதை கசட்டில் ஏற்றி இருக்குது. அதனால தான் அந்த அம்மா பேர் காவிரி மீட்ட தாய். இது ஒரு இடமா? இது ஒரு இடமா? முல்லை பெரியார்ல தண்ணியில் பிரச்சனை இல்லையா? அத்திக்கடவு அவிநாசி திட்டம் எதுக்குங்க இது மாதிரி ஓரங்கட்டுப்பட்ட கருக்கு? திரும்ப அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்து ஐயா செங்கோட்டையன் திமுக கொண்டு வரவே இல்லை. அந்த செங்கோட்டையன் ஐயா அந்த திட்டத்தை கொண்டு வந்து வைக்கிறாரு. இவங்க வந்து இப்போ துவங்கி தான் வச்சாங்க, ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் அதை எதுக்கு அதுக்கு எந்த பெருமையும் இவங்களுக்கு கிடையாது. ஏன் தமிழ்நாட்டுக்கு தண்ணி திட்டம் எதுவுமே பண்ணலை? இது தண்ணி திட்டம் தான். வெறுமனே வந்து குடிக்க தண்ணி இல்லையா, உடனே வந்துருவான் சூட்கேஸ் வாங்கின ஒருத்தன் வந்துருவான். பக்கத்து மாநிலத்தில் ஏன் கேட்குறீங்க? நம்மளே மழை பெய்யுதே சேர்த்து வச்சுக்கலாமே. எத்தனை டேம் கட்டினீங்க? கர்நாடகாவில் 3 டேம் கட்டியிருக்கான், காமராஜர் 2 டேம் கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் நீ எத்தனை டேம் கட்டின எனக்கு லிஸ்ட் கொடு. இல்ல அவங்க செக் டேம்ஸ் கட்டிருக்கேன். செக் டேம்ஸ் வச்சிட்டு என்ன பண்றது? நான் ஏதாவது சொல்லிடுவேன். அவங்க அதான் சொல்லுவாங்க. இல்ல நான் கேக்குறேன், செக் டேம்ஸ்னா என்ன? இந்த கேள்வி துரைமுருகனை பார்த்து எழுப்பப்பட்டது. செக் டேம்ஸ்னா என்ன? நீங்க சொல்லுங்க. ஒரு பேலன்ஸ் ரிசர்வ் ஆயிருக்கும், ஒரு செக் டேம்க்குள்ள வித்தியாசம் சொல்லுங்க. அதுதான் அவங்க அந்த அர்த்தத்தை தான் அதுதான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கேள்வி சட்டசபையில துரைமுருகன் அவர்களால் பதிலளிக்கப்பட்ட ஒரு கேள்வி. எஸ், செக் டேம்ஸ் கட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய ஒரு லிஸ்டே கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். ஏன் டேம் கட்டல? நீங்க தான் நல்லவங்களா, செக் டேம் கட்டிங்களா, ஏன் டேம் கட்டல? ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட்டா கேக்குறேன். இந்த 2 இடம் ப்ரொபோசல்ல இருக்கு. நேஷனல் ஹைடல் பவர் ஸ்டேஷன் அந்த கார்பரேஷன் கமிஷன் வந்து கொடுத்து வச்சிருக்கான். நம்மளுடைய ராசி மணலும் அதுக்கு அடுத்து வந்திருக்கக்கூடிய ஒகேனக்கலும் ஏன் கட்டல? எதுக்கு நீங்க முல்லை பெரியாரை சார்ட் அவுட் பண்ணல? இதே காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும் சார்ட் பண்ணிருக்கலாம்ல. 2004 to 14 ஏன் பண்ணல? ஏன் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கடவுள போட்டீங்க? ஏன் இந்த ரிவர் வர ரூட்லெல்லாம் ஹைட்ரோ கார்பன் தோணுது, நியூட்ரினோ தோணுது, அணுமின் நிலையம் தோணுது, ஏன் தண்ணி சேர்க்கணும் மட்டும் தோணவே இல்லை? பக்கத்து மாநிலத்தை கேட்க வேணாம்பா, தமிழ்நாட்டுக்குள்ள தண்ணி சேர்க்கறதுக்கு நீங்கள் என்ன பாடுபட்டிருக்கீங்க? அந்த அம்மா இருக்கும்போது ஒவ்வொரு வீட்லேயும் மழைநீர் சேகரிப்புன்னு ஒன்று இருந்தது. இப்போ அது இருக்கா? டிடிசிபியிலேருந்து சிஎம்டிஏல வரைக்கும் அந்த ரோட்லேருந்து அகலத்துக்கு ஹைட்டை எக்ஸ்ட்ரா கட்டிக்கும். எக்ஸ்ட்ரா ஹைட்டாக வீடு கட்டினா தண்ணி எங்கே போவோம்? தண்ணி எங்கேருந்து வரும்? என்ன பண்ணியிருக்கிறீங்க? இன்னைக்கு மார்ஷ்லேண்டில் 2000 கோடி ரூபாய்க்கு ப்ராடக்ட் வீடு கட்டுற அளவுக்கு இறங்கி அதை வந்து நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் தமிழக அரசு வந்து தடுக்கிற நிலைமை. இந்த மார்ஷ் கிரீன்லேண்டில் என்ன, ராம்சார் வெட்லேண்ட் சைட்னா ஒன்றும் இல்லை, மழை எக்ஸ்ட்ரா பெய்யும்போது தண்ணியை சேர்த்து வச்சுக்கும். ட்ரையாக இருக்கும்போது அது தண்ணி கிரவுண்ட் வாட்டர் டேபிளை ரிப்ளினிஷ் பண்ணும், நம்ம அங்கே தண்ணியை எடுத்துக்கலாம். அதே பிரச்சனை தான் பரந்தூர்லையும். பரந்தூரில் நீங்கள் கம்பன் கால்வாயை அடித்து தண்ணி எடுக்க பார்த்தது அதே தான். இப்போ எனக்கு பதில் சொல்லுங்கள், தமிழ்நாடு வறண்ட மாநிலமாக மாறாமல் போகிறதுக்கு எப்படி சாத்தியக்கூறு இருக்குது? அப்போ இங்கே என்னத்தை மறைக்கிறதுக்கு நீங்கள் மேலே வந்து புறாண்டிக்கிட்டு இருக்கிறீங்க பேச வர்றவங்களெல்லாம்? ஒரு சாதாரண விஷயத்துக்கு எவனோ ஒருத்தன் ChatGPTல எடுத்து போட்ட ஒரு டேட்டா வச்சுக்கிட்டு எப்படா இத்தனை பேர் முட்டாள்தனமாக முட்டு கொடுக்குறீங்க? நான் திரும்பவும் சொல்கிறேன், இது கட்சி பிரச்சனை கிடையாது, இது நம்ம மாநிலத்தோட எதிர்காலம். இப்படியே போச்சுன்னா இந்த மாநிலம் சோமாலியாவை மாறிடும். வேலை இல்லாமல் வாழ்க்கை இல்லாமல் நம்ம எங்கே போவோம்? அப்புறம் நீங்கள் தமிழ் எப்படி காப்பாற்றுவ? இதெல்லாம் சேர்த்து பேச சொன்னால் வண்டாண்டா தற்கொலை யாரா நீ? எனக்கு இந்த கேள்வி தான் 2 நாளாக என் மண்டைக்குள்ள குடஞ்சிட்டே இருக்கு. இல்லை, நானே இதை பற்றி பேசணும்னு தான் நினச்சேன். எனக்கு புரியவே இல்லைங்க. இவங்களுக்கு என்னன்னா கட்சி நிலைப்பாடுன்றது வேற. நீ என்ன திட்டு நான் உன்னை திட்டுறேன் அது வேற.
ஓட்டு அரசியல் வேற. கலைஞர் ஆண்டிருக்காரு, எம்ஜிஆர் ஆண்டிருக்காரு, ஜெயலலிதா ஆண்டிருக்காங்க, நடுவில் ஓபிஎஸ் ஆண்டிருக்காரு, திரும்ப ஸ்டாலின் வராரு, எடப்பாடி வராரு, உதயநிதி வராரு. எல்லாரும் வந்து ஏன் இதுக்கு சார்ட் அவுட் பண்ணவே இல்லை? இப்போ நான் சொல்கிற ராசிமலன் ஒரு சைட் ப்ரொபோசல் இருக்குது. இதை கரெக்டாக பண்ணால் தமிழகத்துக்கு தண்ணி கிடச்சிடும், பெங்களூருக்கு குடிநீர் தேவையும் பூர்த்தி ஆகிடும், கரண்ட்டும் கிடைக்கும். ஒரே தண்ணி ஒரு செட் ஆஃப் தண்ணியை வச்சுக்கிட்டு நீங்கள் திரும்ப 3-4 டேம் கட்டினீங்கன்னா ஒரு இடத்துல அது சேவாகவும் கரண்ட்டை கொடுக்கும், சேவாகவும் கரண்ட்டை கொடுக்கும், அப்படியே போகும். இன்னும் 10 டேம் கட்டு. இதை பற்றி யோசிக்கவே இல்லை. இப்போ தண்ணி இல்லைன்னா இது ஒரு தண்ணி பிரச்சனை இல்லைங்க, விவசாய பிரச்சனை இல்லைங்க. நாளைக்கு நீ 2 கார் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா கூட தண்ணி வேணும். செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும், சுத்தமான தண்ணி வேணும். இல்ல பெங்களூருக்கு எல்லாம் போறதுக்கு காரணமும் அதானே. கரெக்ட். கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் எல்லா இண்டஸ்ட்ரீஸும் போறதுக்கு காரணம் நம்ம கிட்ட தண்ணி இல்ல. ஏன்னா எதையுமே யோசிக்க மாட்டீங்க? வேலை வாய்ப்பு பாதிக்குது, ஒருத்தரும் வேலையை நோக்கி வெளிநாட்டுக்கு ஓடுறான், வேலையில திண்டாட்டமா இருக்கு, விவசாயம் பாதிக்குதுன்னு கேட்டா நம்மள தற்கொலைன்றாங்க. அடுத்த தலைமுறைக்கு வாழ்வாதாரமே இல்லைங்க. இவ்வளோ பேர் வேலையில்லா திண்டத்தில் போயிட்டு இருக்கான். ஒரு ரெசெஷன் வந்தால் காலி தமிழ்நாடு. அதை தான் சொல்லுது தமிழ்நாடோட ஃபினான்ஸ் ஒயிட் பேப்பர். இவ்வளோத்துக்கும் 50 வருஷமாக ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கிறான், அதை திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. 200 ரூபா வாங்கிட்டு வீடியோ போடுவீங்களாடா? நான் அதுதான் இது வந்து நம்ம எப்போ மீட் பண்ணுறோமோ இதை அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறோம், அந்த விஷயத்த வந்துட்டு டைல்யூட் பண்ற மாதிரியான அந்த மீமெல்லாம் பார்க்கும் பொழுது நிஜமாலே வருத்தமா இருந்தது. ஏன்னா இல்ல இது ஏற்கனவே வந்து இருக்கக்கூடிய ஒரு திட்டம். அதுக்கு வந்து ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அடிக்கல் நாட்டிட்டே போயிருக்கிறாருங்கிறது குறைந்தபட்சம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ரொம்ப டெக்னிக்கலாக டீட்டெயிலாக தெரியலனாலும் இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது தெரியும். அதை திருப்பி நம்ம சொல்றதுனால என்ன இங்க தவறு இருக்கு, இது ஏன் அதை சொல்ல விடாமல் தடுக்கிறாங்கிற மாதிரி தான் இருந்தது. மறுபடியும் நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். இது வந்து ஒரு சதி, மோர் தேன் a ஸ்கேம். இது வந்து நமக்கு எதிராக பின்னப்படக்கூடிய ஒரு சதி. நான் இதையும் திருப்பி சொல்றேன், இப்போ சட்டப்பேரவை நிகழ்ச்சியை கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னாவே இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் உங்க தரப்புல இருக்க கூட்டணி தான் அதை பேசினாங்கிறதும் தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம். எனிவேஸ் அதை நம்ம கிளியர் பண்ணணும்னு நினைச்சோம், கிளியர் பண்ணிட்டோம். ஆனால் இது சம்பந்தமா இன்னும் நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. இந்த டைம் பத்தாது. ஒரு நல்ல டைம் கிடைக்கிறப்ப இது சம்பந்தமா டீட்டெயிலாக இன்னும் நிறைய பேசலாம். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி இதை வந்து சொல்றதுக்கு, ஏன்னா ஆக்சுவலி அவனுக்கு தான் இதுக்கு இவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இது வந்து நம்ம ஒரு சாதாரண ஒரு ப்ரொபோசலாக மட்டும் முடிச்சிருப்போம். திமுக பின்னாடி இவ்வளோ வேலை பார்த்துருக்காங்கன்றத நம்ம எடுத்து பேசுறதுக்கு, ஏன்னா மறைந்த தலைவர்களை 50 வருஷம் கதை ஏன்டா பேசுறேன்னு கேட்பாங்க. அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு முதல் தேங்க்ஸ். இது மாதிரி இன்னும் நிறைய பண்ணீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். அண்ணன் சொல்லும்போது எனக்கு இப்போ தான் புரியுது, நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டே இருக்கடா அண்ணன் சொல்றது என்னன்றது. ஏன்னா அவங்க நம்ம கொடுக்கும்போது நிறைய படிச்சோம்ல, மறுபடியும் நிறைய ஒர்க் பண்ணோம். இப்போ நம்ம திரும்ப போறோம், மறுபடியும் படிச்சோம்ல. கரெக்ட். இப்போ நம்ம திரும்ப போறோம் பாருங்க, ராசிமலன் போறோம், மேகதாது போறோம். கரெக்ட். அதே மாதிரி எனக்கு இதுல உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வேணும். அவர் அந்த இன்ஜினியர் இந்த வீடியோ பார்த்தாருன்னா அவர் எப்படியாவது ஓபன் பண்ணுங்க. ஆர்டிகல் எழுதிருந்தாங்க, சிஎம்க்கு லெட்டர் எழுதிருக்காங்க, எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இது சம்பந்தமா ராசிமலன் சம்பந்தமா சிஎம்க்கு லெட்டர் போயிருக்குங்கிறது முதற்கொண்டு நம்ம படிச்சிட்டோம். சோ யார் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட்டும் சொல்றேன் பாருங்க. நீங்க வந்து மேகதாதுல பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்திருக்கிற ப்ரொபோஸ்டு சைட் 5000 ஹெக்டேர் தான். ஆனா ராசிமலனுக்கு வரும்போது நம்ம அப்ப 61ல கொடுத்த ப்ரொபோஸ்டு சைட்டு 10,600 ஹெக்டேர். அது வந்து டோட்டலாக வந்து மக்கள் வாழாத பகுதி. மேகதாதுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு 15 மலை கிராம மக்களை நீங்கள் டிஸ்பிளேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். எலிஃபென்ட் காரிடர் பெருசாக பாதிக்கும். வேற இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் யாருமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. அந்த லேண்ட் அதுக்காகவே இருக்குது. 2 ஸ்டேட்லையும் ராசிமணல் ஒரு 1/3 வந்து கர்நாடகாவில் இருக்குது, 2/3 தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ டேம் 2 பேருக்கும் கிடச்சிரும், தண்ணி ஈஸியாக சேவ் பண்ணலாம். அதுக்கான ப்ராப்பரான ஜியாகிரபிக்கல் செட்டப் இருக்குது. அந்த கேட்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடும், பவர் செக்டர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடும். ஸோ இது எல்லாமே ஒரு வயபிள் சொல்யூஷன். காங்கிரஸே இதை பண்ணலாம், 2 மாநில ஓட்டு கிடைக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து யோசிக்கணும் தலைவர்கள். 2வது இது கட்சி அரசியல் தாண்டி நம்மளுடைய வேலை. தயவு செய்து இதை யோசிங்க. யார் மறந்தாலும் மக்கள் மறக்கூடாது. இதை திரும்ப திரும்ப பேசுவோம். நமக்கு வேணும் டேம், தொடர்ந்து பேசலாம் நிச்சயமா. நேரத்திற்கு நன்றி. நன்றி. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.